ஆ, இரவு நேர தாத்தா. ஆ, ஓகே செல்வங்களே. இரவு நேர தாத்தா. ஓகே. அப்படி என்றால் இரவு நேர வணக்கங்கள். தாத்தா, கமான், ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. என்ன தாத்தா, பாருங்கள் என் செல்வங்களே, நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், ஒரு குச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை இரண்டு கைகளை கொண்டு உடைத்து பாருங்கள், உங்களால் முடியும். அவர் சொன்னார், உன்னால் முடியும் தம்பி என்று. அது ஓகே. அதே சமயத்திலே மற்றொன்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, பாருங்கள், ஒரு குச்சியே இருந்தால் அதை நம்மால் உடைத்து விட முடியும். ஆனால் பல குச்சிகளை இணைத்து ஒரு கட்டாக வைத்துக்கொண்டு அதை நாம் 2 கைகள் அல்ல 2 கால்களையும் வைத்து உடைத்து பாருங்கள், மிகவும் சிரமமாக இருக்கும். அவ்வளவு எளிதாக அதை உடைக்க முடியாது. அதுக்குத்தான் இந்த பாட்டை சொன்னார்கள், ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. ஒருத்தராக இருந்தால் உடைந்துவிடும், ஏமாற்றி விடுவார்கள், ஏமாந்து போய்விடுவோம். ஒரு கூட்டு முயற்சியில் ஏதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்தால் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செய்து முடிக்கலாம். அதே போலத்தான் சொல்வார்கள், கேட்பார்கள். தாத்தா, சொல்வார்களா கேட்பார்களா? சரியா சொல்லுங்கள் தாத்தா. ஓகே, கேட்பார்கள் என்று வைத்துக்கொள்ளுவோம். இந்த மரம், கடவுள் படைத்த மரம், படைத்தது என்றால் பரமபிதாவுக்கு போயிடுது. அவர் படைத்த ஒரு திடமான மரம், தண்டு இருக்கிறதுல, தண்டு அடிபோகம்ன்றதை விட தண்டு என்று சொல்லலாம். அந்த பாகத்தை நம்மால் உடைக்க முடியாது. ஏன் அதை உடைக்க முடியாது என்று கேட்டால், அதில் ஒரு அமைப்பு இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குச்சியை நம்மால் உடைத்துவிடும், பல குச்சிகளை சேர்த்தால் அதை உடைக்க முடியாது என்று. அப்படி என்று பார்க்கும்போது இந்த மரத்திற்கு உள்ளே, அந்த தண்டுகளுக்கு உள்ளே ஒரு மயிர் மாதிரி. தாத்தா, என்ன தாத்தா, அப்போல்லாம் நீங்கள் சின்னதாக இருக்கும்போது மயிருனாக்கா கெட்ட வார்த்தை நினச்சிருந்தீங்களே தாத்தா, கெட்ட வார்த்தை சொல்லி நினச்சிருந்தீங்களே. நீங்கள் பள்ளியில் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பால் கொடுத்தார்கள் குடிப்பதற்கு, மாணவர்களுக்கு, போர்டர்ஸ் எல்லாரும் குடித்து கொண்டிருந்தார்கள். நீ மட்டும் குடிக்காமல் இருந்துக்கிறியே தாத்தா, ஏன்னான்னு கேட்டால் அதில் கெட்ட வார்த்தை வந்துட்டுக்குது, இதை எப்படி சாப்பிட்றதுன்ட்டு யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு குருவானவர் வந்தார், என்னுடைய பாதுகாவலர். அவர் எல்லோரையும் பார்த்து கொண்டு வந்தார். எல்லோரும் குடித்து கொண்டிருந்தார்கள், குடித்து விட்டார்கள். என்னுடைய டம்ளர், பாத்திரம், கிளாஸ்,
இதில் இருந்த பால் அப்படியே இருந்தது. நான் அதையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் வந்து என்ன, "ஏன்பா, ஏன் என்ன பால் குடிக்கலை?" அப்படின்னு கேட்டார். அதற்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்களே, அதை எங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறீங்களோ. என்ன பதில்னா, ஃபாதர், இந்த பாலில் கெட்ட வார்த்தை வந்துட்டுருக்குது ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்களே. ஆமாம், சொல்லுங்களேன், உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஆ, இது நடந்த சம்பவம். அந்த ஃபாதர், குருவானவர், என்னடா கெட்ட வார்த்தை வந்துட்டுருக்குது பாலில், இதை குடுன்னு பார்த்தா அந்த டம்ளரை வாங்கி பார்த்தாரு. பார்த்தா அதில் ஒரு முடி இருந்துச்சு. அந்த முடியை என்ன கெட்ட அது அது இப்படி கெட்ட வார்த்தை மயிர் ஒரு மயிர் விழுந்துட்டு இருந்துச்சு. தமிழர்கள் அவர்கள் தாராளமாக சொல்லுவார்கள், ஒரு மயிர் இழை, மயிறு என்ற வார்த்தையை உபயோகிப்பார்கள். ஆனால் எனக்கு அது கெட்ட பாவமாக தெரிந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வளர்ந்தேன். அப்போது அந்த அதில் ஒரு மயிர் ஊந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நான் பாவமான பொருள் பாலில் ஊந்துக்குதுன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை ஊந்துக்குதுன்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு முடி இருந்துச்சு. "ஓ, இது பரவாயில்லப்பா, இதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுன்னு" அவரே விரலில் எடுத்து போட்டு என்னை சாப்பிட வச்சார். அப்போது இந்த மயிருன்றது உனக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தையாக தெரிஞ்சதை தாத்தா, இப்போ எளிதாக சொல்கிறீங்களே. இந்த மரத்தை பற்றி சொல்லும்போது அப்படி இந்த மரத்தில் ஒவ்வொரு மயிரை போல், ஒரு முடியைப் போல் ஒரு நரம்புகள் இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மயிர்கள். தாத்தா, உங்களுக்கு கஷ்டமாக சொல்கிறதுக்கு வேறு பாஷையில் சொல்லுங்க. ஓகே. ஒரு முடி அளவில் நரம்புகள் இருக்கிறது. வேரிலிருந்து அனைத்து நரம்புகளும் முடி அளவிலே இருக்கும். அத்தனை கோடான கோடி லட்சக்கணக்கான முடிகளை ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும், அப்படி நரம்புகள் இருக்கிறது. அந்த நரம்புகளை சேர்ந்து சேர்ந்து தான் அவ்வளவு திடமாக காணப்படுகிறது. அந்த ஒரே ஒரு நரம்பாக இருந்தால், முடியாக இருந்தால் அதை பிச்சு விடலாம். பல கோடிக்கணக்கான நரம்புகளை ஒன்று சேர்த்தால் அதை உடைக்க முடியாது, மிகவும் வலிமையாக இருக்கும். அதே போல் தான் இந்த மரத்தில் வேரிலிருந்து மரம் சொல்கிறேன் இல்லையா, அந்த மரக்கட்டை அது ஒரே சாலிடாக இல்லை. அது ஒரு முடிகளை போன்ற நரம்புகள் ஒன்றுபட்டு ஒரு கிளைக்கும் ஒரு இலைக்கும் ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு மொக்குக்கும் ஒவ்வொரு கனிக்கும் பழத்திற்கும் வேரிலிருந்து அந்த நரம்புகள் போகிறது. அங்கே ஒரு பழம் இருக்கிறது என்றால் அந்த பழத்துக்கு வேரிலிருந்து ஒன்று மேலே போய்ட்டு அந்த பழத்துக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு மூடி அளவு. அந்த மாதிரி பழத்தில் எத்தனை விதமான பாகங்கள் இருக்கிறது. அது அனைத்திற்கும் அத்தனை எண்ணிக்கை கொண்ட நரம்புகள் இருக்கிறது. அப்படி என்றால் எத்தனை பழங்கள் இருக்கிறது, இத்தனை இலைகள் இருக்கிறது, எத்தனை கிளைகள் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் வேரிலிருந்து மண்ணிலிருந்து வேர் வழியாக ஒன்று சேர்ந்து எல்லாம் மேலே போய்ட்டு அங்கங்கே எல்லா கிளைகளுக்கும் எல்லா இலைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. வேரிலிருந்து அது பழத்திலே இருக்கும் அத்தனை பாகங்களுக்கும் அத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான நரம்புகள் இருக்கிறது. அப்போ எத்தனை பழங்கள் இருக்கிறது, எத்தனை இலைகள் இருக்கிறது, எத்தனை கிளைகள் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் அத்தனை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நரம்புகள் இருப்பதால் அது அவ்வளோ வலிமையாக இருக்குது. அதனால்தான் அது அவ்வளோ எளிதாக அந்த மரத்தை நம் கையால் ஒடிக்க முடியாது. வேண்டுமானால் பிளக்கலாம், ஆனால் வெட்ட முடியாது, அதை கையினால் உடைக்க முடியாது. அதனால்தான் மரம், அந்த தண்டு மரம் என்று சொல்வோம், அது அவ்வளவு வலிமையாக அவ்வளவு தடிப்பாக இருக்கிறது.
ஒரு தடிப்பகனா அது சாலிடாக இல்லை அது. அதில் அத்தனை கோடிக்கணக்கான நரம்புகள் அ அ அ சேர்ந்து அது அப்படி இருப்பதனால்தான் அது அவ்வளவு திடமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த அளவில காற்று வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அதை நம் கையில தள்ள போனாலும் சரி, அது வேரோட வந்துவிடுமே தவிர, மண்ணில் இருக்கும் வேர் அது வேரோடு பிடுங்கிட்டு வந்தாலே வந்துடுமே தவிர, அந்த மரத்தை உடைக்க முடியாது. பாருங்கள், ஒரு பயங்கரமான அ அ காற்று வருகிறது, மழை வருகிறது என்றால், அந்த மரமே சாய்ந்தாலும் சாய்ந்து விடலாம். அது வேருக்கும் மண்ணுக்கும் இடையில அ அ அ எளிமை உருவாக்கி அது மரமே ஓடிடலாம். ஆனால் அந்த மரம் கிளைகள் ஒடிந்து விடலாம், சிறு சிறு கிளைகள். ஆனால் அந்த மரத்தை உடைக்க முடியாது. எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? அந்த மரத்திலே மழையிலே, புயலிலே ஒரு மரம் ஊதுகிறதால் அது தூள் தூளாக ஏதாவது விழுந்தத பார்த்துக்கிறீங்களா? இல்லை. மரமே தான் சாய்ந்திருக்குமே தவிர, அந்த மரம் தூள் தூளாக பவுடராக வராது. அப்படி இருக்கும்போது அந்த மரத்திலே பலவிதமான பல ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஒன்று சேர்ந்து அது நமக்கு ஒரே திட்டாக, ஒரே சாலிடாக காணப்படுகிறது. அதை பிளந்து பார்த்தால் நமக்கு தெரியும். ஆ, ஒரு ஒரு நரம்பையும் ஒரு ஒரு அ தனிப்பட்ட அ நரம்பு தான் சொல்லலாம். அது தனிப்பட்ட முறையில பார்க்க முடியலாம். அது ஒரே சாலிடாக இல்லை. அப்படி அ ஒரே அத்தனை நரம்புகள் ஒன்று சேர்ந்தா நம்ம தான் சொன்னோமே, ஒரு குச்சி இருந்தா அத உடைச்சிடலாம்ப்பா. 10 குச்சிய ஒண்ணா சேர்த்து வச்சு பார்த்தா ஒடிக்க முடியாதுன்னு. அதே மாரி தான் இந்த மரத்திலே பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான்னு கூட சொல்லலாம். அத்தனை முடி மயிருன்னு சொன்னேனே தாத்தா, போய் பாவ சங்கத்தன செய்யுங்க தாத்தா. நான் தப்பு செய்து விட்டேன் என்று உங்களை பொறுத்தவரையில். நீங்கள் அந்த மயிருன்னு சொன்னால் கெட்டவதாக நினைக்கிறீர்களே. ஓகே சொல்லுங்களேன். அத்தனை முடிகளை ஒன்றாக சேர்ந்த மாதிரி இருப்பதால் அந்த மரத்தை நம்மால் உடைக்க முடியாது. பார்ப்பதற்கு அவ்வளோ சாலிடாக ஒரு பெரிய மரம், திடமான மரமாக தெரிகிறது. அந்த திடமான மரம் என்னவென்றால், ஒரு முடிகளைப் போன்ற பல கோடி முடிகள் ஒன்றா சேர்ந்து அது தண்டு மரமாக காணப்படுகிறது என்று சொல்லுங்களேன். அதனால தான் அதை உடைக்க முடியாது. தாத்தா, மரம் தாத்தா ஒரே சாலிடாக தான் நிக்குது. கிளைகள், மரம் அ எல்லாம் இல்லை செல்வங்களே. அது ஒவ்வொரு முடி அளவிலே கொண்ட நரம்புகள், அத்தனை விதமான பகுதிகளுக்கும் அந்த நரம்புகள் போய் கொண்டிருக்கிறது. அத்தனை விதமான இலைகளுக்கும் எத்தனை லட்சக்கணக்கான இலைகள் இருக்கிறது. எத்தனை 100 வகையில் சிறு சிறு கிளைகள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் போகிற அத்தனை நரம்புகள் வேண்டும் இல்லையா? அவைகளால் தான் அடிப்பாகத்திலிருந்து வரும்போது அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு மரம் திடமாக காணப்படுகிறது சொல்லுங்களே. ம். ஏன் அந்த மரம் எளிதாக ஒடிவதில்லை? கிளைகள் மட்டும் ஒடிதே தவிர்த்து அது குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது. அதுவும் பல லட்சக்கணக்கான அளவிலே. பட் பல கிளைகள் சேர்ந்து ஒரு மரமாக வருகிறது அல்லவா? அந்த மரம் தண்டு பாகம் பல கோடி கண்டிப்பாக சொல்லலாம். அத்தனை சிறு சிறு முடிகளை போன்ற நரம்புகள் இருப்பதால் தான் அந்த மரம், அந்த தண்டு அவ்வளோ திடமாக மோட்டாவாக இருக்குது. அதை ஈஸியாக ஒடிக்க முடியாது. ஏதோ கத்தியில் வெட்டுமே தவிர்த்தா அது வேறு, அது கதை வேறு. ஆனால் உடைக்க முடியாது. எஸ். ஏன் அந்த மரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது? ஏன் தாத்தா அந்த மரத்தை ஒடிக்க முடியாது? எப்படி தாத்தா ஒரு மரம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கேள்வி கேட்டால், இப்படித்தான் அந்த மரத்திற்கு உள்ளே பல கோடிக்கணக்கான நரம்புகள் வேறு வழியாக போயிட்டு ஒவ்வொரு மரத்தில் பாகங்களுக்கும் சென்று கொண்டு இருக்கிறது. தாத்தா தாத்தா நாங்கள் நினச்சோம் ஒரு மரம் சாலிடாக இருக்குது கெட்டியாக, அதில் இலைகள் கிளைகளாக இருக்குதுன்னு பார்த்தா இல்லை சொல்லுங்களே. பல கோடிக்கான நரம்புகள் வேரிலிருந்து அத்தனை கோடிக்கணக்கான நரம்புகள் ஒன்று சேர்ந்தால் அவ்வளோ திடமாக காணப்படுகிறது.
அதை அவ்வளவு எளிதாக நம்மால் உடைக்க முடியாது. பாருங்கள், ஒரு அம்மாவை பாருங்கள், ஒரு அக்காவை பாருங்கள், ஏன் ஒரு ஆன்ட்டியை பாருங்கள். அவர்கள் தலையில் எத்தனை முடி இருக்கிறது. இப்படிலாம் ஜடை போட்டாக்கா அவ்வளோ பெருசாக இருக்குது. அது அப்போ அந்த முடிகளெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றாக இருக்கிறது. அந்த தனியாக இருக்கிற ஒரு முடியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை பிச்சிடலாம், கட் பண்ணிடலாம். அதே முடியை ஜோட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அந்த அவ்வளோ முடியும் 2 கையில் பிடிச்சி இரண்டாக புட்டு பாருங்கள், மிகவும் கடினமாக இருக்கும். மிகவும் வலிமையை பயன்படுத்தி அதை கட் பண்ணலாம். ஆனால் எளிதாக அதை கட் பண்ண முடியாது. ஆஃப்டர் ஆல் முடி மனித உடம்பிலே இருக்க முடிகளே அப்படி என்றால் மரத்திலும் அப்படித்தான். தாத்தா, போதும் தாத்தா, நீங்கள் அதிகமாக சொல்லிட்டீங்க தாத்தா. நீங்கள் கொஞ்சம் சொன்னாவே எங்களால் புரிஞ்சுக்கிற அளவில் சொன்னீங்க. நன்றி தாத்தா. மரம் என்றால் அது சாலிடாக இல்லையா தாத்தா? இல்லை செல்வங்களே, பல கோடி நரம்புகள் முடிகளை வைத்த மாதிரி இருப்பதால் தான் அவன் திடமாக காணப்படுகிறது. அப்போ பழங்கோ, இலைகள், கிளைகள் இவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு நரம்புகள் போகிறது தாத்தா. ஆம் செல்வங்களே. ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆரஞ்சு பழத்தை உரித்து பாருங்கள், அதில் எத்தனை சுளைகள் இருக்கிறது. ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி எத்தனை சுளைகள் இருக்கிறது. அந்த சுளைகளை பிரித்து பாருங்கள், அதில் சின்ன சின்ன குண்டு குண்டாக ஒரு சில பகுதிகள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சுளையாக இருக்குது. அது சிறு பாகங்கள் பாருங்கள், உள்ள அதில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆரஞ்சு ஒரு சுளைய உள்ளம் எத்தனை செகுப்பாக சின்ன சின்ன இதாக குண்டு குண்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அதுக்கு அதுக்கு என்ன சொல்லுது, ஆரஞ்சு மிட்டாய்ன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி அது பல சுளைகளை கொண்டு தான் ஒரு ஆரஞ்சு குண்டெல்லாம் இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் ஒரு சிறு பாகம் இருக்குது. அதை எடுத்து வாயில் போட்டாக்கா அது பல்லில் ஐயோ ஒரு ஓரத்துக்கு போடும். சாப்பிட்டாக்கா அந்த சின்ன பழம் உடஞ்சி ஜூஸ் வருது. அந்த சின்ன ஜூஸுக்கு கூட ஒரு நரம்பு போயிட்டு மரத்தின் வழியாக வந்து வேரிலிருந்து மரத்தின் வழியாக போய்ட்டு, மரத்திலிருந்து கிளை வழியாக போய்ட்டு, கிளையிலிருந்து பூவாக உருவாகி, அந்த பூவாகியிலிருந்து மொக்காக உருவாகி, அந்த மொக்காகியிலிருந்து பழம் உருவாகி, அந்த பழத்துக்கு உள்ளே எத்தனை சிறு சிறு ஆரஞ்சு சின்ன சின்ன பழம் இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குண்டலாக ஆரஞ்சு. அது ஒரு சின்ன பகுதி கூட இந்த மரத்திலிருந்து தான் ஒரு நரம்பு மாதிரி, நரம்புன்னு சொல்லலாம், ரூட், இரத்த குழாய்னு சொல்கிறாங்களே, அப்படியே தாத்தா. எஸ், அந்த மாதிரி அது இரத்த குழாய் மாதிரி பூமியிலேருந்து அதுக்கு அந்த பழத்துக்கு தேவையான சக்தி ஒன்றொன்றில் போகுது. அப்போ மரத்தில் எத்தனை பழம் இருக்கிறது, அத்தனை பழங்களுக்கும் அத்தனை வேர்கள் இருக்கிறது. அத்தனை வேர்கள் சேர்ந்து தான் அந்த மரத்தின் ஒரு தண்டாக காணப்படுகிறது. நமக்கு பார்ப்பதற்கு ஒரு துண்டாக தெரிகிறது. தாத்தா, நீங்கள் சொன்னதை பார்த்தா ஒரு பழத்தையாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது தாத்தா. ஏதோ ஒரு பிக்சர் பார்த்த மாதிரி, கதையை கேட்ட மாதிரி இருக்குது தாத்தா. அவன் சொல்லுங்களே, கடவுள் படைப்பு அப்படி இருக்கிறது. கடவுளை பற்றி நாம் நினைக்க வேண்டும். அதே போல் தான் நமது உடம்பிலும். எஸ், நம் உடம்பு கறி இருக்கிறது, சதை இருக்கிறது, தசை இருக்கிறது, ஃப்ளஷ் இருக்கிறது இல்லையா. அது எதுவுமே சாலிடாக இல்லை. பல கோடி நர்வ்ஸ் உள்ள பாடியில் இருக்கிறது. ஒரு பாகத்துக்கும் இரத்த குழாய் இருக்கிறது, நரம்புகள். தாத்தா, நாங்கள் நினச்சா ஒரே கறித்துண்டு இருக்குதுன்னு பார்த்தா இல்லை சொல்லுங்களே. அந்த கறித்துண்டை தனிப்பட்ட முறையில் பிரித்து பாருங்கள். அது பல வழிகள் இருக்கிறது. ஒரு சிக்கன் இருக்கிறது, அதை சாப்பிட்றதுக்கு அதை ஒரு பீஸாக கட் பண்ணி அதை பாயில் பண்ணி விடுங்க. பாயில் பண்ணிட்டு பார்த்தாக்கா அதை பிரித்தா ஒரு சின்ன கறி துண்டில் சிக்கன் பீஸில் அதை பிரித்து பார்த்தா லேயராக
உள்ள பிரிக்க பிரிக்க அ நரம்புகளை மாதிரி தனிப்பட்ட முறையில் கூட எடுக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக நம்மால் பார்க்க முடியும். ஒரு சாலிடாக அந்த ஃப்ளஷ் கறி இல்லை. எல்லாமே நரம்பு வடிவத்திலே இருக்கிறது. தாத்தா போதும் தாத்தா, தூங்குங்க தாத்தா. மணி இரவு 2 மணி 25 நிமிடங்கள் ஆனது தாத்தா. இந்நேரத்துக்கு இந்த கதைய சொன்னீங்களே தாத்தா. ஆன்ட்டி ஆன்ட்டியா? ஆயாவா? நோ நோ, ஆயான்னு சொல்லாதீங்க. அவங்க ஆன்ட்டி மாதிரிக்கிறாங்க. இப்போ எழுந்து வந்துருவாங்க. என்னங்க பண்ணின்னுக்கிறீங்க நேரத்துக்கு? வந்து தூங்குங்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னே நீங்களும் உஷாராக போயிடுங்க தாத்தா. ஓகே ஓகே, குட் நைட்.